நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 11/1/2021க்கான ராசி பலன்கள். சார்வரி வருடம் மார்கழி மாதம் 27ஆம் தேதி, ஜனவரி மாதம் திங்கள் கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 7:30, மாலை 3:04, ராகு காலம் 7:30 9, குளியை 1:30 3, யமகண்டம் 10:30 12, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், திதி இன்று பிற்பகல் 2:03 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று காலை 8:50 வரை கேட்டை, பின்பு மூலம். யோகம் இன்று காலை 6:32 வரை மரண யோகம், பின்பு காலை 8:50 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் கிருத்திகை மற்றும் ரோகிணி. மேஷம் ராசி நேயர்கள், இன்று வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் கொஞ்சம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தினர் தேவையற்ற பொருட்களை வாங்க வலியுறுத்துவார்கள். அதனால் எந்த ஒரு பொருட்களை வாங்கும் பொழுதும் ரொம்ப கவனம் இருக்கட்டும். கூட்டாளியிடம் எச்சரிக்கையுடன் இருந்தால் ஏமாற்றத்தை நீங்கள் தவிர்க்க முடியும். செயல்களில் நல்ல மாற்றங்களை பின்பற்றுவீர்கள். சூழ்நிலை அனுகூலமாகவே இன்று அமையுங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சிக்கு நீங்கள் கடுமையாக பாடுபடுவீர்கள். ஆதாய பணவரவே கிடைக்கும். மனைவி விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடிய சூழல் இன்று இருக்குங்க. இன்று காதலர்களுக்கு இனிமை காணும் நாளாக இருக்கும். காதலில் வெற்றி பெற்று காதல் திருமணத்தில் போய் முடியும். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. அதே போல ஏற்கனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். சக மாணவரின் ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாகவே இருக்குங்க. இன்று குடும்பத்திலும் கலகலப்புக்கு குறைவில்லை. சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் செயல்படுவீர்கள். கடன் பிரச்சனைகளும் ஏதும் இல்லாமல் சுமூகமாகவே இருக்குங்க. காதலில் பயப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு நல்ல வரன்கள் வரும்பொழுது சரியான முறையில் பயன்படுத்த மட்டும் பாருங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று திங்கள் கிழமை என்பதால் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு உங்களால் முடியும் பட்சத்தில் சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். முடியவில்லையேல் என்றால் மாலை நேரத்திலேயாவது நெய் தீபம் ஏற்றி இல்லத்தில் வழிபட்டு வாருங்கள். மிகவும் நல்ல பலன்களை நீங்கள் அடைய முடியும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி, இன்று சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். ஆதாய பணவரவை ஈட்டிக் கொள்வீர்கள். தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி இருக்குங்க. திறமையான செயல்கள் மூலம் வெற்றி ஏற்படுங்க. பரணி, இன்று பக்குவமாக பேசி காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். உடல்நிலையில் கூட நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. கூட்டாளியிடம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்கள். தேவையில்லாத பிரச்சனைகளில் மட்டும் ஈடுபட வேண்டாம். என்று பணவரவை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். அது மட்டும் இல்லைங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கக்கூடும். ஆகையால் உதவிகள் செய்யும் பொழுது மட்டும் எச்சரிக்கை என்பது கண்டிப்பாக வேண்டும். மிக முக்கியமாக பண உதவி ஏதும் செய்ய வேண்டாம். கிருத்தியை, இன்று ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லுங்க. மனைவிக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுப்பீர்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து செய்து கொடுப்பீர்கள். உங்களை மற்றவர்கள் எளிதாகவே புரிந்து கொள்வார்கள். என்று இறை வழிபாட்டினால் எந்த ஒரு காரியங்களிலும் முன்னேற்றம் இருக்குங்க. மற்றவரின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. ரிஷபம் ராசி நேயர்கள், என்று புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்க கூடும். தொழிலுக்காக நீங்கள் எதை செய்தாலும் அதில் நல்லதே இருக்கும். புதிய சேமிப்புகளில் முதலீடு செய்ய முன் வருவீர்கள். வலுவான உயர் அதிகாரிகளின் உதவியால் நினைத்ததை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். ஆனால் இன்று மிக முக்கியமாக உங்களுக்கு சந்திராஷ்டம் தினம் தொடங்க இருப்பதால் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்ல கவனம் கொள்ள வேண்டும். மனதை உறுதித்தன்மையுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். சில காரியங்கள் நடக்கவில்லையே என்று மனம் வருந்த வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க. ஏனென்றால் இறைவனின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு இருக்குங்க.
தாமதம் ஏற்பட்ட பணியில் இன்று நல்ல மாற்றங்கள் இருக்கும். பெண்களால் உங்களுக்கு முன்னேற்றமான சூழல் அமையும். பெண்களுக்கும் இன்று காரியத்துல வெற்றி இருக்குங்க. வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு முன்னேற்றமான தருணங்கள் இன்று அமையும். தொழிலை அபிவிருத்திக்கான பணவரவு இன்று கிடைக்கும். உறவினர் இல்ல சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பெண்கள் இன்று கலை அம்சம் நிறைந்த பொருட்களை வாங்க கொடுங்க. தற்காலிக பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப் பெறுங்க. குடும்பத்தில் ஒற்றுமைக்கு இன்று குறைவில்லை. கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனக்குழப்பங்கள் சரியாகும். நெருக்கம் கூடும். எதிலும் தெளிவான சிந்தனையும் ஏற்படும். குழந்தைகள் பற்றிய கவலை கொஞ்சம் இருக்கும். அவர்களின் நலனுக்காக நீங்கள் கடுமையாக பாடுபடுவீர்கள். ஓரளவு தொட்டது துலங்கும் நாளாக இருக்கும். வெற்றி கனியை எளிதில் எட்டி பிடிப்பீர்கள். அதேபோல சில நபர்களால் உங்களுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்படுங்க. அதாவது சில நபர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அவரிடம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். என்று காதலில் உள்ளவர்களுக்கு சிறப்பான தருணங்கள் அமையுங்க. காதல் கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். மாணவ கண்மணிகளுக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக இருக்கு. சக மாணவரின் ஒத்துழைப்பும் இன்று பரிபூர்ணமாகவே இருக்குங்க. ஒட்டுமொத்தத்தில் ரிஷப ராசி நேயர்கள் மற்றவருடைய நலனுக்காக இன்று பாடுபடக்கூடிய நாளாக இருக்கும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பழுப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்வது நல்லது. பழுப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று திங்கள்கிழமை என்பதால் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு உங்களால் முடியும் பட்சத்தில் சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு மாலை நேரத்தில் கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றி வாருங்கள். கண்டிப்பான உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. தயவு செய்து முயற்சி செய்து பாருங்கள். முன்னேற்றத்தை அடையலாம். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். ஒற்றுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து ஏதும் போட வேண்டாம். வாக்குறுதிகளையும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டாம். ரோகிணி. செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கூடுதலாக பொறுப்புகள் இன்று வந்து சேரும். தேவையில்லாத குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். யாரை நம்பியும் பண பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம். வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாகவே செல்லுங்கள். மிருகசிரிஷம். நட்பால் நல்ல காரியம் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வரக்கூடும். தொழிலை இன்று அபிவிருத்தி செய்வீர்கள். பண வரவை 2 மடங்காக பெருக்கிக் கொள்வீர்கள். இன்று நீங்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்க வேண்டாங்க. மிதுனம். மிதுனம் ராசி நேயர்கள் இன்று வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மனைவி மக்களின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். மருத்துவ செலவுகளை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு சரியான முறையில் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியான முறையில் உறங்க செல்வது ரொம்ப நல்லதுங்க. மேல் அதிகாரியிடம் பணிவுடன் நடந்து வருங்கள். தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏதும் செய்ய வேண்டாம். என்று மேன்மை அடைவதற்கு புத்தி கூர்மை என்பது கண்டிப்பாக வேண்டும். ஒரு முறைக்கு 2 முறை யோசித்துத்தான் எதையும் செய்ய வேண்டும். சிலர் உங்களுக்கு உதவிகள் செய்வது போல பாசாங்கு காட்டுவார்கள். அவரிடம் கண்டிப்பாக நீங்கள் விலகியே இருக்க வேண்டும். பெருந்தன்மையுடன் நடந்து சுய கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும். தொழிலில் நிலுவை பணி நிறைவேற்றுவது நல்லதுங்க. ஏதேனும் குறைகள் இருப்பின் கொஞ்சம் சரி செய்து கொண்டு செல்வது ரொம்ப நல்லதுங்க. குறைந்த அளவில்தான் பணவரவு இருக்கும். பணவரவு குறைந்த அளவு இருந்தாலும் செலவை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்திவிட்டால் போதுமானது. பெண்கள் நகைகளை தயவு செய்து இரவல் கொடுக்க வேண்டாம். என்று திட்டமிட்டு செயலாற்றினால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். வெளியூர் பயண திட்டத்தில் சில மாற்றங்கள் நிகழும். பயணங்கள் செல்லும் பொழுது புதிய நபரிடம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள். வரவேண்டிய பணம் கையில் வந்து சேருங்க. நிலுவையில் உள்ள தொகை கண்டிப்பாக கையில் கிடைக்கும். ஆனால் கால தாமதத்துடன் தான் வந்து சேரும். அதற்காக நீங்கள் தேவையில்லாமல் மனம் வருந்த வேண்டாம். தந்தை மூலம் உங்களுக்கு நன்மை இருக்குங்க. தந்தை சொத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பங்கு வந்து சேரும். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மனதை மட்டும் எப்பொழுதுமே தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். வீண் கவலைகளை தயவு செய்து விட்டுடுங்கள். இன்று மாணவ கண்மணிகளுக்கு முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கு. கல்விக்காக நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்குங்க. சக மாணவர்கள், ஆசிரியர்கள் என அனைவரின் ஒத்துழைப்பும் இருக்குங்க.
காதலில் உள்ளவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய பாருங்கள். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அப்படியே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்களால் முடியும் பட்சத்தில் மட்டுமே தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்து வாருங்கள். இல்லையேல் மாலை நேரத்திலேயாவது நெய் தீபம் ஏற்றி இல்லத்தில் வழிபட்டு வாருங்கள். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் என்று தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழல் அமையும். வரவேண்டிய பாக்கிகள் கையில் வந்து சேரும். வெளியூர் பயண திட்டத்தில் சில மாற்றங்கள் நிகழுங்க. என்று பணவரவு கொஞ்சம் கம்மியாகத்தான் கிடைக்கும். திருவாதிரை இன்று மிக முக்கியமாக பெண்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்குங்க. அவர்கள் எந்த வேலை செய்தாலும் வெற்றியே இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் திட்டமிட்டு செய்யுங்கள், அது போதுங்க. யாரையும் நம்பியும் பணத்தை மட்டும் ஒப்படைக்க வேண்டாம். தயவு செய்து நகைகளை இரவல் கொடுக்க வேண்டாம். புனர்பூசம் என்று பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். சுய கௌரவத்தையும் பாதுகாத்துக் கொள்வீர்கள். சமூக அக்கறையுடனே செயல்படுவீர்கள். வெற்றி கண்டிப்பாக நிச்சயங்க. வாக்குவாதங்கள் மட்டும் தயவு செய்து வேண்டாங்க. அதே போல மனைவி குழந்தைகள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் கொள்ள வேண்டுங்க. கடகம் கடகம் ராசி நேயர்கள், புதிய கூட்டாளி ஒருவர் உங்கள் வியாபாரம் அல்லது தொழிலில் கை கோர்க்கலாம். அவர்களால் நீங்கள் இன்று முன்னேற்றம் அடையலாம். மற்றவர்கள் சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்படுவீர்கள். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கூர்ந்து ஆராய்ந்து அதற்கு ஏற்றாற்போல் பதில் கொடுப்பீர்கள். அனைவரும் உங்களை பாராட்டும்படி நீங்கள் நடந்து கொள்வீர்கள். சுய கௌரவம் இன்று பாதுகாக்கப்படுங்க. குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பீர்கள். அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. அரசியல்வாதிகளின் ஆதரவு இன்று பரிபூர்ணமாக இருக்குங்க. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் முன்னேற்றம் தரும் வகையில் சூழல் அமைகின்றது. அதிகாரமிக்க பதவி உயர்வு ஏற்படக்கூடும். மனதில் இருந்த குழப்பமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சிந்தனை திறன் இன்று அதிகமாகவே இருக்குங்க. நண்பரின் மதிநுட்பம் நிறைந்த ஆலோசனை நம்பிக்கையை கொடுக்கும். மற்றவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். தொழில் இலக்கு தாமதமாகத்தான் பூர்த்தியாகும். குடும்ப செலவை கொஞ்சம் கட்டுக்குள் வையுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் நாட்டம் மட்டும் செலுத்த வேண்டாம். அடுத்தவர் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு ஆதரவாக இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு உங்களுடைய துணை கண்டிப்பாக இருக்கும். மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் இன்று ஏற்படுங்க. தொலை தூரத்தில் இருந்தும் நல்ல செய்திகள் காத்திருக்குங்க. உடல் ஆரோக்கியமும் இன்று நல்லபடியாகவே இருக்குங்க. வீண் கவலையை மட்டும் நீங்கள் ஏற்படுத்தாமல் இருந்து கொள்ளுங்கள். தடைப்பட்ட விஷயங்கள்ல கூட இன்று தடை நீங்கி சாதகமான பலனே கிடைக்கும். ஏற்கனவே வழக்கு விவகாரங்களை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல சாதகமான சூழல் இருக்குங்க. அரசு துறையில் இருந்து வரவேண்டிய பணம் உங்கள் கைக்கு கண்டிப்பாக வந்து சேருங்க. காதலில் உள்ளவர்களின் செயல்பாடுகள் வியக்கும் வகையில் இருக்கும். காதலர்களுக்கு இனிமை காணும் நாளாகவே இன்றைய நாள் இருக்கு. மாணவ செல்வங்களுக்கும் கல்வியில அதிகப்படியான ஆர்வம் இருக்கும். கல்விக்காக நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி நிச்சயம். சந்தேகமும் ஓரளவு சரியாகுங்க. அரசு துறைக்காக படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இன்று இருக்குங்க. முக்கியமான பணியை மட்டும் நீங்கள் செய்யும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய பாருங்கள். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு உங்களால் முடியும் பட்சத்தில் மட்டுமே தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்து வாருங்கள். இல்லையேல் மாலை நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி இல்லத்தில் வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நன்மையை உங்களால் காண முடியும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. மனதில் மகிழ்ச்சியும் இருக்குங்க. குடும்ப செலவை மட்டும் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத குழப்பத்திற்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். பூசம் இன்று தொழில் வியாபாரத்தை நல்ல முறையில் நீங்கள் எடுத்து செல்வீர்கள். மற்றவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்வீர்கள். என்று எப்படிப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமே இருக்குங்க. அடுத்தவருடைய நலனிலும் நீங்கள் அக்கறை கொள்வீர்கள். காரியத்தில் இருந்த தடை நீங்கி சாதகமான சூழல் நிலவுங்க. ஆயில்யம் இன்று தேவைக்கு அதிகமாகவே பணவரவு இருக்கும்.
நண்பரிடம் மகிழ்ச்சிகரமாகவே இன்று அனைத்து விஷயங்களிலும் பகிர்ந்து கொள்வீர்கள். காரியங்கள்ல ஏற்பட்ட பிளவு இன்று சரியாகுங்க. பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்தி கூர்மை வெளிப்படும் நாளாகவே இருக்குங்க. சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள். இன்று பெண்கள் மூலம் கட்டுக்கடங்காத செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வாகனத்துல செல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப பொறுமையாக செல்ல வேண்டும். ஏனென்றால் வாகன செலவுகள் இன்று இருக்கு. பார்த்துக் கொள்ளுங்கள். உறவுகளுடனான கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க கண்டிப்பாக பேச்சில் கவனம் செலுத்த வேண்டும். நண்பரில் ஒருவர் மாறுபட்ட குணத்துடன் பேசுவார்கள். பொறுமை காப்பதால் மட்டுமே நல்ல பலன்களை இன்று நீங்கள் அடைய முடியுங்க. தொழிலில் கூடுதல் நேரம் பணிபுரிய வேண்டியிருக்கும். முக்கிய தேவைக்காக கொஞ்சம் பண கடன் வாங்க வேண்டியது இருக்குங்க. முக்கியமான பணவரவை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். அது கொஞ்சம் கால தாமதத்துடன் தான் வந்து சேரும். சீரான ஓய்வு உடல் நலத்திற்கு துணை நிற்குங்க. தேவையில்லாத பெரிய பெரிய வேலைகளை இழுத்து போட்டு கொண்டிருக்காமல் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ள பாருங்கள். வீண் அலைச்சலை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள். தொழில் வியாபாரத்திற்காக கடுமையாகவும் உழைப்பீர்கள். குடும்ப தேவைக்காகவும் உங்களுடைய உழைப்பை நீங்கள் உயர்த்தி கொள்வீர்கள். தடைகளை தாண்டித்தான் சில நேரங்களில் முன்னேறி செல்ல வேண்டியிருக்கும். மனதை மட்டும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுங்கள். தேவையில்லாத மன வருத்தங்கள் தயவு செய்து வேண்டாம். போட்டிகள் ஓரளவு குறையுங்க. புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான தடைகள் நீங்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் குறையுங்க. தயவு செய்து உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் கொள்ள வேண்டும். கடுமையாக உழைப்பது பெரிதில்லைங்க. உடல் ஆரோக்கியமே என்னைக்குமே வற்றாத செல்வம். தயவு செய்து ஆரோக்கியத்தில் எப்பொழுதுமே அக்கறை கொள்ளுங்கள். காதலில் உள்ளவர்கள் நிதானமாக எதிலும் ஈடுபட வேண்டுங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எந்த ஒரு முடிவையும் எடுக்க பாருங்கள். மாணவ கண்மணிகள் பெரியோர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். ஆசிரியர்களை மதித்து செயல்பட வேண்டும். சக மாணவரிடம் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நல்ல படியுங்கள். படித்த பாடத்தை கண்டிப்பாக எழுதி பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிவது நல்லது. பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு உங்களால் முடியும் பட்சத்தில் மட்டுமே சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுங்கள். இல்லையேல் மாலை நேரத்திலேயாவது நெய் தீபம் ஏற்றி இல்லத்தில் வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். முயற்சி மட்டும் செய்யுங்கள். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 156. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உயர் அதிகாரிகளின் சந்திப்பு இருக்குங்க. பால்ய நண்பர்களின் சந்திப்பும் இன்று கிடைக்கும். புதியதாக தொழிலில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இருக்குங்க. சிந்தனை திறனும் அதிகமாகவே இருக்கு. தடைகளை தாண்டி இன்று வெற்றி பெறுவீர்கள். போட்டிகள் இன்று இல்லாமல் இருக்கும். எதிரிகளின் தொல்லையும் இன்று குறையுங்க. பூரம். இன்று தேவையில்லாத பணியில் மட்டும் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். நண்பரிடம் ரகசியங்களை இன்று தயவு செய்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பொறுமை காத்தால் மட்டுமே இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். அதே போல வாகன செலவுகள் இருக்குங்க. பார்த்து மித வேகத்துடன் செல்வது ரொம்ப நல்லதுங்க. என்று உடல் ஆரோக்கியத்தை மட்டும் தயவு செய்து பாதுகாக்க வேண்டும். உத்திரம். என்று பேச்சில நிதானமான சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள். எந்த ஒரு பிரச்சனையில் தலையிடும் பொழுதும் பொறுமையாக நிதானமாக யோசித்து பேசுங்கள். சிந்தனை திறன் இன்று அதிகமாகவே இருக்குங்க. ஆனால் புத்தி கூர்மையுடன் தான் நீங்கள் பேச வேண்டும். கன்னி கன்னி ராசி நேயர்கள். இன்று விருந்தினர் வருகையால் இல்லத்தரசிகளுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பெண்கள் சமையல் செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும். எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த ஒரு வேலையிலும் அவசரம் காட்டாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அலட்சியத்தையும் தயவு செய்து கைவிட்டு விடுங்கள். தன்னம்பிக்கை இன்று கூடும். ஆன்மீக பயணங்களுக்கு தயாராகி கொண்டிருப்பீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை அடையக்கூடும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்குங்க. உறவினர்களின் உதவி ஊக்கத்தை கொடுக்குங்க. முக்கிய பணி ஒன்றை இன்று நிறைவேற்றுவீர்கள். தொழிலில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாகவே இருக்குங்க. பண பரிவர்த்தனை அதிகமாகவே இருக்கும். பண பரிவர்த்தனையினால் நீங்கள் லாபத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தில் மங்கள நிகழ்வு ஏற்படும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வரக்கூடும். சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய வாய்ப்புகளும் இன்று இருக்குங்க. குடும்ப பெரியவரிடம் மட்டும் கொஞ்சம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் ஏற்படுத்த கொள்ள வேண்டாம்.
மற்றவருடன் நீங்கள் இணக்கமாக தான் செல்ல வேண்டும். யாரையும் காயப்படுத்தும்படி தயவு செய்து பேச வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மன வருத்தங்கள் நீங்குங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு கொஞ்சம் கவலை கொள்வீர்கள். கவலை எதுவும் கொள்ள வேண்டாம். எல்லாம் உங்களுக்கு சரியாகவே நடக்கும். முடிந்தால் குலதெய்வ வழிபாட்டை மட்டும் மேற்கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீண் செலவையும் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளவே பாருங்கள். ஆடம்பர செலவை கண்டிப்பாக தயவு செய்து விட்டுடுங்கள். பயணங்கள் செல்வதன் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும். சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இன்று இருக்குங்க. மாணவ கண்மணிகள் செயல்ல வேகம் அதிகமாக இருக்கும். நல்லபடியாகத்தான் பாடங்களை படிப்பீர்கள். ஆனால் ஞாபக மறதி மட்டும் அதிக அளவு இருக்குங்க. ஞாபக மறதி ஏற்படாத இருக்க ஒரு முறைக்கு இருமுறை எழுதி பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள பாருங்கள். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு உங்களால் முடியும் பட்சத்தில் மட்டுமே சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுங்கள். மாலை நேரத்தில் எப்பொழுதும் போலவே நெய் தீபம் ஏற்றி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான நல்லது நடக்குங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3, 5, 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று மன வருத்தங்கள் நீங்கும். பயணங்களில் வெற்றி கிடைக்கும். சுமூகமான உறவு நிலை நீடிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமைக்கு குறைவில்லைங்க. கேட்ட இடத்துல கூட பண உதவி கிடைக்குங்க. அஸ்தம். என்று தன்னிச்சையான முடிவு வெற்றியை கொடுக்கும். நண்பர்களுடன் சுற்றுலாக்கள் சென்று வருவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு உயருங்க. செல்வாக்கு கூடி பண வரவையும் இன்று ஈட்டிக் கொடுக்கும். சித்திரை. என்று நினைத்தது நடக்கும் நாளாக இருக்கும். வசீகரமான தோற்றம் வெளிப்படும். மனதிற்கு பிடித்தமான பொருளை வாங்க கூடுங்க. உங்களுடைய சிந்தனை இன்று செயல் வடிவம் பெறும். கனவு நனவாக கூடிய யோகம் இன்று இருக்குங்க. துலாம். துலாம் ராசி நேயர்கள். இன்று தெய்வ சிந்தனையால் குடும்பத்தோடு புனித பயணங்கள் சென்று மகிழ்வீர்கள். இறை அருளால் குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகள் இன்று உருவாகும். கோவில் திருப்பணிகளில் ஈடுபடுவதால் புகழ் ஓங்கி இருக்கும். பொது இடங்களில் மட்டும் நிதானித்து நீங்கள் பேச வேண்டுங்க. தொழில் வியாபார நடைமுறை தாமத கதியில் இயங்கும். பண வரவை விட குடும்ப செலவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உணவுப் பொருட்களை தரம் அறிந்து நீங்கள் உண்ண வேண்டும். தாயின் ஆறுதல் வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். உறவினர் மூலம் நன்மை ஏற்படுங்க. மனக்குழப்பம் ஓரளவு சரியாகுங்க. பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள். தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய மனநிலையும் இன்று ஏற்படுங்க. காரியத்தில் இருந்த தடைகள் விலகிச் செல்லும். எதிர்பார்த்த பணம் கையில் வந்து சேரும். காரியத்துல நல்ல அனுகூலம் இருக்குங்க. மற்றவர்கள் உங்களை மதித்து நடப்பார்கள். ஒட்டுமொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றி இருக்கும். தெய்வீக அருளும் பரிபூர்ணமாக இருக்கும். மாணவ கண்மணிகளுக்கு ஆசிரியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. காதலில் உள்ளவர்கள் எதிலும் பொறுமையாக இருந்து கொள்ள வேண்டும். பேச்சை வளவள என்று பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொள்ள வேண்டாம். நிதானத்தை எப்பொழுதுமே விட்டு விடாதீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுதுங்க ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள பாருங்கள். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு உங்களால் முடியும் பட்சத்தில் மட்டுமே தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு மாலை நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி இல்லத்தில் வழிபட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதனால் காரியங்கள்ல வெற்றி இருக்கும். கர்ம வினைகள் தீரும். கண்டிப்பாக இதனை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2, 7, 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று மனக்குழப்பங்கள் சரியாகும். எதிர்பார்த்த பணமும் கையில் வந்து சேரும். எடுக்கக்கூடிய காரியத்தில் வெற்றி இருக்குங்க. இன்று சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சுவாதி. இன்று குடும்ப பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். குடும்ப செலவையும் நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள். உணவு விஷயங்கள கொஞ்சம் கட்டுப்பாட்டுடன் இருங்கள். பொது இடங்களில் பேசும்பொழுது கவனமாக பேசுங்கள். என்று தெய்வீக நம்பிக்கை அதிகமாகவே இருக்கும். விசாகம். என்று புகழ் ஓங்கி இருக்குங்க. உங்களுடைய பேச்சை மற்றவர்கள் கேட்டு நடப்பார்கள். குழந்தைகளுக்கு வேண்டியதை நீங்கள் வாங்கி கொடுப்பீர்கள்.
கோவில் குளங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தாயின் ஆறுதல் வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குங்க. தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்று கடன் கொடுத்தவர்களால் தொல்லைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதனால் குடும்பத்தில் நிம்மதி கொஞ்சம் குறையக்கூடும். கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் எழக்கூடுங்க. புதிய தொழில் முதலீடுகளை ஒத்தி போடுவது நல்லது. மாறுபட்ட சூழ்நிலை உங்களுக்கு உருவாகக்கூடும். எந்த ஒரு வேலையை செய்தாலும் நிதானமாக செய்ய வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஏற்படுகின்ற குளறுபடியை நீங்கள் தான் சரி செய்ய வேண்டும். சக ஊழியர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். தொழில் நண்பர்களிடமும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பிறர் பார்வையில் தெரியும்படி அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டாங்க. பாக்கெட்டில் இருந்து பணம் எடுக்கும் பொழுதே செலவை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் எல்லாம் கவனம் செலுத்த வேண்டாம். தேவையில்லாத பொருட்களை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். வாகனத்தில் பொறுமையாக செல்ல பழகிக் கொள்ளுங்கள். நிதானம் என்பது எப்பொழுதுமே இருக்கட்டும். ஆவணங்களையும் சரிபார்த்து கொண்டு செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்று கடன் பிரச்சனைகளுக்காக சில முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுக்க கொடுங்க. எதிர்பாராத வகையில் சில பணவரவு இருக்குங்க. இருந்தாலும் செலவை மட்டும் கட்டுப்படுத்த பாருங்கள். இல்லையேல் கடனை அடைத்து விடுங்கள். உங்களுடைய செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்கும். வழக்கு விவகாரங்கள்ல உள்ளவங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான போக்கே காணப்படுங்க. உங்களுடைய பேச்சை மற்றவர்கள் மதித்தும் நடப்பார்கள். குடும்பத்தில் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள். கணவன் மனைவி இருவரும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் சண்டை போட்டுக் கொள்ளாமல் இருக்க வேண்டுங்க. 2 பேரும் ஒற்றுமையாக இருந்துதான் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும். அதே போல மற்றவர் ஒருவரை பார்த்து குறைகள் ஏதும் சொல்ல வேண்டாம். பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். இன்று மாணவ செல்வங்களுக்கு சாதகமான போக்கே இருக்கு. சக மாணவரிடம் இருந்த பிரச்சனைகளும் சரியாகும். ஆசிரியர்களிடம் இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். இன்று ஏதேனும் பாடங்களில் சந்தேகம் இருப்பின் தைரியமாக கேட்டு தெரிந்து கொள்ள பழகுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுதுங்க, வெள்ளை நிறத்திலே ஆடை அணிந்து கொள்ளுங்கள். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அப்படியே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு உங்களால் முடியும் பட்சத்தில் சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு மாலை நேரத்தில் எப்பொழுதும் போலவே நெய் தீபம் ஏற்றி இல்லத்தில் வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான நல்லது நடக்குங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 139. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம், இன்று பொறுமையாக உங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது பெரியோரிடம் கேட்டு எடுங்கள். எதிர்பாராத வகையில் சில பண வசதிகள் கிடைக்கும். அதனை நீங்கள் கொண்டு கடன் பிரச்சனையை தீர்க்க வேண்டும். கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் இன்று தலை தூக்கும், பார்த்து கொள்ளுங்கள். அனுஷம், கேட்ட இடத்துல உதவிகள் கிடைப்பதில் கால தாமதம் இருக்கும். அவ்வப்பொழுது குடும்பத்தாருடன் கருத்து வேறுபாடுகள் எழலாம். ஆகவே நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் முதலீடுகளை தயவு செய்து ஒத்தி போட்டுக் கொள்ளுங்கள். பெரிய முதலீடுகள் இப்போதைக்கு வேண்டாம். மற்றவர் பார்வையில் படும்படி பணத்தை மட்டும் செலவு செய்ய வேண்டாம். கேட்டை, வாகனத்தில் போகும்பொழுது பொறுமையாக செல்ல வேண்டும். வாகன செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. கடன் பிரச்சனைகளும் கொஞ்சம் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்ல நிதானம் வேண்டுங்க. தனவரவு வந்தாலும் செலவு கண்டிப்பாக காத்திருக்குங்க. கூடுமானவரை செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள். கடன் பிரச்சனைகளை சரி செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தனுசு தனுசு ராசி நேயர்கள், கஷ்டங்கள் அதிகம் காணப்படவில்லை என்றாலும் காரிய தடைகள் கொஞ்சம் இருக்குங்க. எதிலும் நீங்கள் நிதானத்துடன் தான் இன்று ஈடுபட வேண்டியிருக்கும். தெய்வீக அருள் பரிபூர்ணமாக இருக்குங்க. ஆன்மீகத்தில் அதிக அளவு உங்களுக்கு நாட்டம் இருக்கும். குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வருவதற்காக சில திட்டங்களையும் நீங்கள் தீட்டுவீர்கள். இலையில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ருசியான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய சூழலும் இருக்குங்க. குடும்பத்தினருடன் அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எழலாம். வேதனைகளை சாதனைகளாக இன்று மாற்றக்கூடும். சிலரது தேவையற்ற விமர்சனம் மன வருத்தத்தை கொடுக்கலாம். மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்ற வருத்தம் மட்டும் இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில சில லட்சியங்களுக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். உணர்வுபூர்வமாக மற்றவரிடம் பேசுவீர்கள். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் கூடுதலாகவே இருக்கும். மூலதனமும் நல்லபடியாக தேவைப்படும். அந்த மூலதனத்தையும் நீங்கள் ஈட்டிக் கொள்வீர்கள். உணவு உண்பதில் கொஞ்சம் கட்டுப்பாட்டுடன் இருங்கள்.
தேவையில்லாத உணவுகளை உண்டுவிட்டு சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய அனைத்து விதமான செயல்களிலும் நல்ல தெளிவு இருக்குங்க. அடுத்தவரோடு நலனில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை கொஞ்சம் ஏற்படலாம். இந்த விஷயத்துல நீங்க நிதானமாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். பிள்ளைகளிடம் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள். அவரிடம் எதையும் எடுத்து சொல்லி புரிய வைப்பது ரொம்ப நல்லது. கோபங்கள் மட்டும் காட்ட வேண்டாம். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் சரியாகுங்க. நிதி மேலாண்மை ஓரளவு கட்டுக்குள் இருக்குங்க. இன்று மாணவர்கள் பெரியோர்களை மதித்து நடக்க வேண்டும். சூழ்நிலைகளை சரியான முறையில் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார்வாறு நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களை கண்டிப்பாக நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டுங்க. அதற்கு நீங்கள் நல்லபடியாக படிக்க வேண்டும். படித்த பாடத்தை மட்டும் ஒரு முறைக்கு இருமுறை எழுதி பாருங்கள். காதலில் உள்ளவர்கள் நிதானமான போக்கையை வெளிப்படுத்துங்கள். விஷயங்கள்ல தெளிவாக இருங்கள். காதல் ஓரளவு முன்னேற்றத்தையே கொடுக்கும். காதல் கைகூடி நல்ல விஷயத்தில் போய் முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுதுங்க, சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு உங்களால் முடியும் பட்சத்தில் சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு மாலை நேரத்தில் எப்பொழுதும் போலவே நெய் தீபம் ஏற்றி இல்லத்தில் வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குங்க. குடும்பத்தினருடன் தயவு செய்து ஒத்து செல்லுங்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கூர்ந்து கவனியுங்கள். தயவு செய்து முன்கோபங்கள் ஏதும் காட்ட வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே சின்னதாக கருத்து வேற்றுமை இருக்கும். பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். தொழிலில் இன்று நல்ல லாபம் இருக்குங்க. பிரச்சனை ஏதும் இல்லைங்க. போராடம். உங்களுடைய செயல்கள் இன்று வியக்கும் வகையில் இருக்கும். தேவையில்லாத குழப்பத்திற்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். உங்களுடைய லட்சியங்களை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். அதே போல உணவு உண்ணக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கள். நல்ல பொருட்களை வாங்கி உண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்திராடம். இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கு. செய்யக்கூடிய வேலையில் கூட நல்ல தெளிவு இருக்குங்க. வீண் வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப பெரியவரிடம் மதித்து நடப்பது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு பழைய பிரச்சனைகள்ல இன்று தீர்வு கிடைக்கும். வெளி வட்டாரத்துல கூட உங்களுக்கு மதிப்பு இன்று கிடைக்கும். மகரம். மகரம் ராசி நேயர்கள் இன்று ஒரு நல்ல வருமானத்திற்காக ஒரு அடித்தளத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். திட்டங்களை தீட்டி எளிதில் வெற்றி பெறுவீர்கள். புதிய நல்ல நல்ல வழிகளை இன்று நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். ஆதாய பணவரவு இருக்கும். தாராள பணவரவு இருக்கும். பண வரவுகளால் குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்கும். விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். அனைவருக்கும் வேண்டியதை வாங்கி கொடுப்பீர்கள். இனிய பயணங்களால் மகிழ்ச்சியும் கூடுங்க. நண்பரின் உதவியால் நன்மையும் பெறுவீர்கள். மனதில் பட்டதை அப்படியே சொல்வீர்கள். நேர்மையான எண்ணங்கள் இன்று பிரதிபலிக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலும் தயக்கம் இல்லாமல் நடந்து கொள்வீர்கள். துணிச்சலாக எதையும் அணுகுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் அனைத்து விஷயங்களிலும் ஈடுபடுவீர்கள். நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க. அந்த நல்ல விஷயங்கள் நல்ல விதமாக நடக்கும். எதிர்பார்த்து கொண்டிருந்த சுப செய்திகளும் வந்து சேரும். காதலில் உள்ளவர்களுக்கு காதல் கை கொடுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வரக்கூடுங்க. எப்படிப்பட்ட வேலையுமே இன்று திறம்பட செய்து முடிப்பீர்கள். ஒட்டுமொத்தத்தில் மகரம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குங்க. ஆனால் தொழில் வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் சுமாராகத்தான் நடக்கும். அதை பற்றியெல்லாம் கவலை வேண்டாம். லாபத்துக்கு இன்று எந்த ஒரு குறையும் இல்லைங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவதற்கு கண்டிப்பாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த பணவரவை இருமடங்காக பெருக்கிக் கொள்ள திட்டங்கள் வைத்திருப்பீர்கள். அந்த திட்டங்களையும் சரியான முறையில் நிறைவேற்றுவீர்கள். வியாபார தொடர்பான செலவுகள் கொஞ்சம் இருக்கும். போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி சுமை குறைந்தும் கொஞ்சம் காணப்படுவார்கள். உடல் ரீதியாக இன்று எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. உடல் ரீதியாக ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு கிடைக்குங்க. உங்களுடைய வேலைக்கு நல்ல திறமையும் பாராட்டுகளும் இன்று கிடைக்கும். சமூக அக்கறையுடனே எதிலும் ஈடுபடுவீர்கள். மாணவ செல்வங்களுக்கு நல்ல முறையில் கல்வி ஏற்படும். கல்விக்காக நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் வெற்றியே இருக்கும். அனைவரும் உங்களுடன் இருப்பார்கள். மாணவ கண்மணிகள் பெரியோர்களை மதித்து நடப்பது மட்டும் கண்டிப்பாக அவசியம்.
முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுதுங்க, வெளிர் நீல நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள பாருங்கள். வெளிர் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு உங்களால் முடியும் பட்சத்தில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு மாலை நேரத்தில் எப்பொழுதும் போலவே நெய் தீபம் ஏற்றி இல்லத்தில் வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான நல்லது நடக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4, 6, 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். உங்களுடைய திறமைக்கு இன்று பாராட்டுகள் கிடைக்கும். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் இன்று நல்லதே நடக்கும். விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க. மற்றவருடைய தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். திருவோணம். இன்று வருமானம் இரட்டிப்பாக இருக்கும். இனிய பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல விற்பனை இருக்குங்க. விற்பனைகள் இருந்தாலும் லாபம் கொஞ்சம் அளவாக தான் இருக்கும். ஆனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்கள். போட்டி தொல்லைகளில் இருந்து விடுபடும் நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்குங்க. அவிட்டம். எதிர்பார்த்த பணவரவு வரும். உங்கள் பாக்கெட்டை பணம் வந்து நிரப்பும். குடும்ப தேவைகள் அனைத்தையும் சரி செய்து கொடுப்பீர்கள். உங்களுக்கு பிடித்தமான பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள். மற்றவருடைய தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். நண்பரின் உதவியால் நன்மை பெறுவீர்கள். காதலில் வயப்படக்கூடிய சூழலும் இன்று இருக்குங்க. கும்பம். கும்பம் ராசி நேயர்கள், இன்று புதிய கலை பயிற்சிகளில் தேர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சாதுரியமான வாக்கு வன்மையால் சம்பாத்தியம் இன்று உயரும். தொழில் அல்லது வியாபாரம் மூலமான வரவு திருப்திகரமாகவே இருக்கும். சவால்களை திறமையுடன் எதிர்கொள்வீர்கள். பலரும் வியந்து பார்க்கின்ற நல்ல நிலை ஏற்படுங்க. தொழில் வியாபாரம் செழித்து வளரும். கூடுதல் பணவரவில் சேமிக்க தொடங்குவீர்கள். பெண்களுக்கு தாய் வீட்டு உதவிகள் கிடைக்கும். பெண்களுக்கு வெளியிடங்கள்ல நல்ல மதிப்பு இருக்கும். மரியாதையும் கூட்டும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நல்ல பெயரை நீங்கள் எடுப்பீர்கள். அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல கூட நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல இருந்த முட்டுக்கட்டைகள் கூட சரியாகுங்க. தொழில் வியாபாரத்தில் நண்பர்கள் மூலம் நன்மை உண்டாகும். வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவியும் இன்று கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்யும்படி இருக்குங்க. அதே போல அனைவரும் உங்களை பாராட்டும்படிதான் நீங்கள் நடந்து கொள்வீர்கள். தொழிலுக்காக உங்களை அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். கவலைகளை மறைந்து அனைத்து விஷயங்களிலும் ஈடுபடுவீர்கள். தன்னிச்சையான முடிவு காரியங்களில் வெற்றி பெற வைக்குங்க. சில நபர்கள் உங்களிடம் ஆலோசனை சொன்னால் கூட அந்த ஆலோசனை சரியா என்று யோசித்து பார்த்துதான் எந்த ஒரு முடிவையும் எடுப்பீர்கள். குடும்பத்திற்காக நீங்கள் கடுமையாக உழைத்து அவர்களுக்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். பெரியோரின் ஆலோசனையும் ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க. தெய்வீக அருளும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையுங்க. இல்லையேல் நண்பர்களுடன் சுற்றுலாக்கள் செல்வதற்கான திட்டங்களும் இருக்குங்க. எப்படியோ கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்று சொன்னது சொன்னபடி நடக்கும். நினைத்தது நினைத்தபடியும் செய்து முடிப்பீர்கள். வாக்கு வன்மையால் எல்லாத்தையுமே நல்லபடியாக செய்வீர்கள். இதனால் மற்றவர்கள் உங்களை நம்பும்படி இருக்குங்க. நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும். வாழ்க்கையில நாம மிகப்பெரிய இடத்திற்கு செல்ல முடியும். அதற்கு கும்ப ராசிக்காரர்கள் ஒரு உதாரணமாக திகழக்கூடியவர்களாக என்று இருக்க கொடுங்க. புதிய வாய்ப்புகளை கூட சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள். இல்லாதவர்களுக்கு இருப்பதை நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இன்று மாணவ கண்மணிக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சுமூகமாகவே இருக்கும். மாணவ கண்மணிகள் கல்வியில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுதுங்க, வெள்ளை நிறத்துல ஆடை அணிய பாருங்கள். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு உங்களால் முடியும் பட்சத்தில் சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு எப்பொழுதும் போலவேங்க மாலை நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி இல்லத்தில் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கான நல்லது நடக்குங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4, 5, 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில் வியாபாரம் செழித்து வளரும். தீட்டிய திட்டங்கள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும். பலரும் உங்களை பார்த்து இன்று வியக்க கொடுங்க. மற்றவர் பார்வையில் படும்படி மட்டும் பணத்தை எண்ண வேண்டாங்க. சதயம். தொழில் ரீதியாக சில முடிவுகள் எடுக்கக்கூடும். சவால்களை திறமையுடன் ஏற்றுக்கொள்வீர்கள்.
எதிரியை இன்று தவிடுபொடி ஆக்குவீர்கள். அனைத்து விஷயங்களிலும் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இன்று நல்ல இடத்திற்கு செல்ல கூட்டும். போராட்டாத்தி, மற்றவர் பார்வையில் படும்படி பணத்தை மட்டும் எண்ண வேண்டாம். சில நபர்கள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு இன்று நீங்கள் செல்வீர்கள். பணம் எவ்வளவுதான் வந்தாலும் செலவு செய்வதில் மட்டும்தான் உங்களுக்கு ஆர்வம் இருக்குங்க. சேமிக்கக்கூடிய எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். அதே போலங்க, பெரிய தொகையை மட்டும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மீனம் மீனம் ராசி நேயர்கள், இன்று வியாபார விரிவாக்கங்கள் வெற்றி பெற்று எதிர்பார்த்த வரவுகள் உங்கள் கையில் வந்து சேரும். பணம் உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பும். தக்க தருணத்தில் நல்ல நண்பர்களின் உதவிகளும் கிடைக்கும். மனதில் சொந்த வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். இல்லையேல் வாகனம் ஏதேனும் வாங்கலாமா என்ற சிந்தனை இருக்கும். இல்லையேல் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான திட்டங்களும் இருக்கும். அறிமுகம் இல்லாதவரிடம் சொந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். கடன் பிரச்சனை ஏற்படுத்துமாயின் தயவு செய்து ஒரு பகுதியை கொடுத்து பிரச்சனையிலிருந்து விடுபட பாருங்கள். தொழில் வியாபாரத்திற்காக கொஞ்சம் அலைய வேண்டி இருக்குங்க. அதனை நீங்கள் அக்கறையுடனே செய்து வருவீர்கள். குடும்பத்துக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். அவசியம் ஏற்படுமாயின் மட்டுமே அக்கம் பக்கத்தினரிடம் உரையாடுவது ரொம்ப நல்லது. தேவையில்லாத விஷயத்திற்காக கண்டிப்பாக பேச வேண்டாம். உங்களை சரிவர புரிந்து கொள்ளவில்லை என்ற ஆதகம் மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. கவலை வேண்டாம். ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும். குடும்ப செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள். நல்ல பொருட்களை மட்டும் தயவு செய்து வாங்கிக் கொடுங்கள். தேவையில்லாத விஷயங்களிலெல்லாம் கவனம் செலுத்த வேண்டாம். மிக முக்கியமாக உணவு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கட்டுப்பாட்டுடன் இருங்கள். ஒவ்வாத உணவு வகைகளை கண்டிப்பாக நீங்கள் உண்ண வேண்டாங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த ஒரு வேலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். ஒருநிலைப்படுங்கள். நிதானமாக செய்யுங்கள். அவசரம் எதிலுமே காட்ட வேண்டாங்க. மீனம் ராசிக்காரர்கள் தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் பொழுது அந்த முடிவை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்துத்தான் செயல்படுத்த வேண்டும் என்று பிள்ளைகளிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். பிள்ளைகளுக்கு தேவையானவற்றையும் வாங்கி கொடுப்பீர்கள். அவருடைய கல்விக்காக பார்த்து பார்த்து நீங்கள் செய்து கொடுப்பீர்கள். கணவன் மனைவி இருவரும் என்று எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபட வேண்டாம். ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் இருவரும் ஒன்று சேர்ந்து சமாளிக்க வேண்டுங்க. அப்பொழுதுதான் நாம் உயர்வான சூழ்நிலையை அடைய முடியும். அதே போல கூடுமானவரை நீங்கள் மற்றவர்களை புரிந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மற்றவரிடம் தயவு செய்து குறைகள் ஏதும் காண வேண்டாம். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க கொஞ்சம் கவனமாகத்தான் மற்றவரிடம் பேச வேண்டும். மாணவ கண்மணிகள் கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். விளையாட்டுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். உயர்வான எண்ணங்களுடன் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவருடனும் நட்பு ஏற்படுங்க. உடல் ஆரோக்கியத்துல மீண்டும் ஒருமுறை ஒரு கண் இருக்கட்டும். அதே போல காதலில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாகவே இருக்கு. பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல், பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுதுங்க, பச்சை நிறத்துல ஆடை அணிந்து கொள்ள பாருங்கள். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு உங்களால் முடியும் பட்சத்தில் சிறிய அளவில் தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துவிட்டு மாலை நேரத்துல நெய் தீபம் ஏற்றி இல்லத்தில் வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான நல்லது நடக்கும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3, 5, 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி, இன்று சமூகத்தில் நீங்க உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். செல்வாக்கு கூட்டும். அறிமுகம் இல்லாதவரிடம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடனே இருங்கள். ஒவ்வாத உணவுகளை தயவு செய்து உண்ண வேண்டாம். குடும்ப செலவை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்திற்காக கொஞ்சம் அலைய வேண்டி இருக்கும். என்று ஒட்டுமொத்தத்தில் நல்லதே உங்களுக்கு நடக்குங்க. உத்திரட்டாத்தி, இன்று ஆடை பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். தக்க தருணத்தில் உங்களுக்கு நண்பர்கள் உதவிகளை செய்வார்கள். எதிர்பார்த்து கொண்டிருந்த இடத்திலிருந்து வரவுகள் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ஒரு கண் இருக்கட்டும். தனவரவு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சேமிக்கக்கூடிய எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். காதலில் பயப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. ரேவதி, இன்று முயற்சிகளில் வெற்றி இருக்கும். அக்கறையுடன் எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். சமுதாய அக்கறையுடனே இன்று காரியங்களை நீங்கள் செய்து வருவீர்கள். அக்கம் பக்கத்தினரிடம் மட்டும்
தேவைகள் இருப்பின் மட்டுமே பேசுங்கள். தேவையில்லாத விஷயங்கள்ல எப்பொழுதுமே கவனம் செலுத்த வேண்டாம். மனம் கொஞ்சம் அழுத்தமாக இருந்தால் தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது நல்லதுங்க. அதே போல வரவு வருமாயின் கூடுமானவரை கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட பாருங்கள். ஒரு பகுதியை அடைத்து விட்டால் போதுங்க. ஓரளவு நிம்மதி இருக்குங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.